மாம்சத்தை மேற்கொள்வது எப்படி? ஹவு டு ஓவர் கம் த ஃபிளஷ். மாம்ச சிந்தையோ மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம் எப்படி இருக்கு. அப்போ மாம்சம் அப்புறம் ஆவி, ஃபிளஷ் அண்ட் ஸ்பிரிட். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல, ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது. இந்த மாம்சத்தை நம்ம மேற்கொண்டு எப்படி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக, ஆவியின்படி நடத்தப்படுகிறவர்களாக எப்படி ஒரு ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வாழ முடியும்? இதுக்கு தடை மாம்சம் தான். மாம்சம் என்ன பண்ணும்? எப்பவுமே நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், இல்லை உலக பிரகாரமான காரியங்கள் ஈடுபடணும், ஃபோன் பார்க்கணும், ஏதாவது ஒரு காரியத்தை, மாம்சமான காரியத்தை செய்யணும், ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்கணும், எங்கேயாவது வெளியே அவுட்டிங் போகணும். இப்படிதான் மாம்சம் அது இதை மாம்சத்துடைய காரியங்கள். ஆனா ஆவி என்ன பண்ணும்? ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், உபவாசிக்கணும், ஊழியம் பண்ணணும், கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும்னு சொல்லி இது ஆவிக்குரிய காரியங்கள். ஆவி இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி யோசிக்கும். ஆனா அநேக நேரத்துல இந்த ஆவி என்னெல்லாம் யோசிக்கிறதோ அதை செய்ய முடியாம மாம்சம் என்ன செய்கிறதோ யோசிக்கிறதோ அதுதான் நம்ம செய்து கொண்டு இருக்கோம். இது காரணம் என்ன? எப்படி அந்த மாம்சத்தை மேற்கொள்வது? நிறைய காரியங்கள் இருக்கு. முக்கியமான 2 விஷயம் என்னன்னு சொன்னா, ஒன்று உபவாசம். நீங்க என்ன பண்ணுங்க, வாரத்துல ஒரு நாளாவது என்ன பண்ணுங்க, உபவாசம் பண்ணி ஜெபிங்க. இந்த உபவாசம் பண்ணும்போது என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த மாம்சத்தினுடைய காரியங்கள் அழிக்கப்படும். உபவாசம் பண்ணும்போது நம்மளோட உள்ளான மனிதனுக்குள்ள ஒரு பலன் வரும். அவர் ஸ்பிரிட் மேன் வில் பி ஸ்ட்ரென்தன்ட். அந்த உள்ளான மனிதனுக்குள்ள ஒரு பலன் அந்த நம்முடைய ஆவியின்படி நம்ம நடக்கிறவர்களாய் மாறுவோம், மாம்சத்தின்படி அல்ல. உபவாசம் பண்ணும்பொழுது we will not walk according to the flesh but will walk according to the spirit. மாம்சத்தின்படி அல்ல, ஆவியின்படி நம்ம நடக்க ஆரம்பிப்போம். அது முதல் காரியம் உபவாசம். இரண்டாவது என்னன்னு சொன்னா, நாம் எதற்கு நாம் உணவு கொடுத்து கொண்டு இருக்கிறோம்? வாட் ஆர் வி ஃபீடிங்? மாம்சத்திற்கு நாம் உணவு கொடுத்து கொண்டு இருக்கிறோமா, இல்லை ஆவிக்கு உணவு கொடுத்து கொண்டு இருக்கிறோமா? மாம்சத்திற்குன்னா நம்ம எப்பவுமே போன் பார்த்துட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் போன்லயே நம்ம உட்கார்ந்துட்டு மாம்சமான காரியங்களை பேசிட்டு, உலகப்பரமான காரியங்களை பேசிட்டு அப்படியே நம்ம இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்றோம்? அந்த மாம்சம் பலனுள்ளதாய் மாறிக்கொண்டே இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு வேணும். உணவுல கூட ஒரு கட்டுப்பாடு வேணும். எந்த நேரமும் நம்ம சாப்பிட்டு கொண்டே இருந்தோம்னு சொன்னா அந்த சரீரம் தான் பலன் ஆகும். உணவு போக போக அந்த சரீரத்துக்கு பலன் கிடைக்கும். வில் பி அடிக்டட் டு ஃபுட். ஒருவேளை சாப்பிடனாலே நம்ம எதையோ இழந்ததை போல நம்ம மாறிவிடுறோம். உபவாசம் இருக்க முடியல நிறைய நேரத்துல. அப்ப அந்த மாம்சத்துக்கு நம்ம ஃபீட் பண்ணிட்டே இருக்கும்போது மாம்சம் பலன் உள்ளதாய் மாறும். ஆவிக்கு நம்ம உணவு கொடுத்து கொண்டு இருக்கும்போது ஆவி பலனுள்ளதாய் மாறும். ஆவிக்கு எப்படி உணவு கொடுக்கிறது? ஹவு கேன் வி ஃபீட் அவர் ஸ்பிரிட்? வேதத்தை அதிகமா நம்ம வாசிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், அதிகமா ஜெபத்துல இருக்கணும், ஊழிய காரியங்களை நம்ம ஈடுபடணும், கர்த்தரை துதித்து பாடி ஆராதித்து இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய ஸ்பிரிட் மேன் அது பலன் அடையும். இரவு நேரத்துல எழுந்து ஜெபிக்கணும், அதிகாலை எழுந்து ஜெபிக்கணும். இப்படி நம்ம ஆவிக்குரிய காரியங்கள் நம்ம ஃபீட் பண்ணிட்டே இருக்கும்போது அது நமக்கு பலனுள்ளதா இருக்கும். இது ரெண்டுமே ரெண்டுத்துக்கும் போர் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ வாட் ஆர் வி ஃபீடிங்? நம்ம எதற்கு நாம் நேரத்தை செலவழிக்கிறோம்? எதற்கு நாம் எதை நாம் நம்ம வளர்த்து கொண்டு இருக்கிறோம்? ஆர் வி ஃபீடிங் அவர் ஸ்பிரிட் ஆர் வி ஃபீடிங் அவர் ஃபிளஷ்? ஸோ ஆவிக்குரிய காரியங்கள நம்ம ஈடுபட நம்முடைய ஆவி பலனுள்ளதாய் நம்ம இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற கசப்புகள், நம்மக்கிட்ட இருக்கிற வைராக்கியங்கள், பெருமை, இப்படி உலக பிரகாரமான மாம்சமான காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம நாம் அழிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன பண்ணணும்? உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும், கர்த்தருடைய பாவ அறிக்கை நம்ம செய்யணும். சில நேரத்துல சிலர் உபவாசம் பண்ணுவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா இருதயத்துல அந்த பாவங்கள் இருக்கும், அந்த வைராக்கியம் இருக்கும், அந்த பொறாமை இருக்கும், அந்த பெருமை இருக்கும். ஸோ அதையும் கூட நம்ம எடுத்து போடணும். எல்லாம் வச்சு நம்ம பாவ அறிக்கையை செய்து எதெல்லாம் இந்த காரியங்கள்லாம் ஆவிக்கிற வாழ்க்கைக்கு அது தடையா இருக்கிறதோ அவை எல்லாம் வச்சு நம்ம விட்டு விளக்க வேண்டும். ஸோ இது மிக முக்கியமான காரியம். இப்படி நம்ம இருக்கும் பொழுது
நம்முடைய ஆவியில வந்து நம்ம பலன் அடைவோம். இல்லைன்னு சொன்னா நம்முடைய மாம்சம் தான் வந்து மேற்கொள்ளும். அப்போ முதல் காரியம் ஃபாஸ்டிங். ரெண்டாவது நம்ம எதற்கு நம்ம உணவு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அடுத்தது நம்ம என்னென்ன காரியங்கள்லாம் நம்ம மாம்சமான காரியம் விட்டுவிட வேண்டுமோ ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து அவைகளை நம்ம விட்டுவிடும் பொழுது நம்முடைய ஆவி பலனுள்ளதாய் மாறும். நம் மாம்சத்தை நம்ம மேற்கொள்ள முடியும். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.